வெல்கம் டு மை சேனல். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நேந்திர வாழை. பார்த்தா உங்களுக்கு தெரியும் நேந்திர வாழை. இது போட்டு இப்போது 8 மாதத்து வாழை ஆயிடுச்சு. இது தார் பார்த்தீங்கன்னா இப்போ தான் தார் வந்துட்டுருக்கும். சரி, தார் வந்துட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா தார் தெரியும், தார் வந்துட்டுருக்கும். இது கிட்டத்தட்ட 8 மாதத்து வாழை ஆனதுனால இன்னும் ஒரு 4 மாதத்தில் இது ஃபுல்லாக ஈல்டு கொடுக்கும். இது நல்லா தார் கொண்டு வந்தீங்கன்னா இதில் இந்த வாழையில் கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோ நம்ம ஏரியாவில் அங்கே கொண்டு வரலாம். இப்போது ஒரு கிலோ 40 ரூபா ரேஞ்சில் போயிட்டுருக்கு. 1000 கிலோ கிட்டத்தட்ட ஒரு அப்ராக்சிமேட்டாக 1000 ரூபா வரலாம். நீங்கள் இதுலேருந்து கொஞ்சம் கம்மியாக போட்டிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 750 ரூபா 800 ரூபா கிட்டத்தட்ட நீங்கள் ப்ராஃபிட் பார்க்கலாம். ஆனால் இதுக்கு செலவு இருக்குது. பார்த்தீங்கன்னா வாழை நெட்டி இது வரைக்கும் கொண்டு வரக்கு கிட்டத்தட்ட 200 ஒரு வாழைக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 150லேருந்து 200 ரூபாய் செலவாகிடுது. ஆனால் இதில் நிறைய இடையூறுகள் இருக்குது. காற்று, மழை இதெல்லாம் தப்பிச்சு வந்து சேல் பண்ண முடியும். எந்த அளவுக்கு லாபம் இருக்குதோ அந்த அளவுக்கு இதில் பிரச்சனைகளும் இருக்குது. அதையெல்லாம் பேஸ் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா நல்ல லாபம் பார்க்கலாம். இது நாங்கள் வந்து ட்ரிப்ளிகேஷன் போட்டிருக்கோம். இது தண்ணி பார்த்தீங்கன்னா 4 நாளைக்கு ஒருக்கா இல்லை 10 நாளைக்கு 4 நாளைக்கு ஒரு 5 டேஸ் 3 டேஸ்க்கு ஒருக்கா தண்ணி விட்டிங்கன்னா போதும். ஒரு 4 or 5 hours தண்ணி விடணும். அப்படி விட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஈல்டு கொண்டு வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த காய் தெரியும். இதெல்லாம் இப்போது ஒரு காய் வாழை ஈனை ஒரு 2 மாதம் ஆயிருக்கு. இன்னும் 1 மாதத்தில் இதில் காய் வெட்டுற மாதிரி வந்துடும். நீங்கள் மார்க்கெட்டுக்கு ஈஸியாக மார்க்கெட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தாரெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நல்ல பெரிய தாராக வரும்போது இந்த தாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 kg நியரஸ்ட்டாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நல்லா உரம் கொடுக்கணும், மருந்தடிக்கணும், உரம் போடணும், நிறைய வேலைகள் இருக்குது. இது எல்லாம் கடந்து ஒரு முயற்சி பண்ணி இது விவசாயம் பண்ணிங்கன்னா நல்ல எதிர்காலம் இருக்குது. நாங்கள் இது ஒரு 5 acres கிட்டத்தட்ட போட்டிருக்கோம். இதுலேருந்து 5 acre கிட்டத்தட்ட இருக்கும்.